வெற்றிகரமான சத்தியம். திருச்சபை, ஜூன் 1. இரட்டை குடியுரிமை. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். மத்தேயு 22:21. இயேசுவுக்கு மரண தண்டனை கிடைக்கும்படியான ஒரு பதிலை இயேசுவிடம் எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று பரிசேயர்கள் துடியாய் துடித்தார்கள். ஒரு சமயம் இயேசுவை யூதர்களின் எதிரியாக அல்லது ரோமின் பார்வையில் ஒரு கலகக்காரனாக தெரியும்படி கிறிஸ்துவை சிக்க வைப்பதற்கு ஏரோதியர்களுடன் சேர்த்து தங்கள் சீடர்களையும் பரிசேயர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஏரோதியர்கள் ரோம ஆட்சியை ஆதரித்தவர்கள். அவர்கள் அவரிடம், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்று கேட்டார்கள். மத்தேயு 22:17. அது மாயமாலமான பேச்சு என்பதை சுட்டிக்காட்ட கிறிஸ்து தயங்கவில்லை. மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். மத்தேயு 22:18-19. அவர் அவர்களிடம், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். மத்தேயு 22:20. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். வசனம் 21. அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள் என்று வசனம் 22 கூறுகிறது. நான் ஒரு கிறிஸ்தவனாக தேவனை பின்பற்ற விரும்பினால் அது இந்த உலக அரசாங்கங்களுடனான எனது உறவை எவ்வாறு பாதிக்கும் என்று சிலர் கேட்கிறார்கள். ஆனால் பூமியில் உள்ள அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க வேண்டும் என்றும், ஆனால் அது பரலோக குடியுரிமையை சமரசமாக குறிக்கிற வகையில் இருக்கக்கூடாது என்றும் இயேசு பதில் சொன்னார். இரண்டுக்கும் இடையே எப்போதாவது முரண்பாடு ஏற்பட்டால் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 5:29. திருச்சபையில் அங்கத்தினர்களாக இருப்பதால் அரசாங்க அதிகாரத்தின் கீழ் இருப்பதை முரண்பாடாக்க வேண்டிய அவசியமில்லை. ஆட்சியாளர்களை பற்றி பவுல் சொல்கிறார், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். ரோமர் 13:4. பூமியில் ஒரு நல்ல குடிமகனாக இருப்பது பரலோகத்தில் குடிமக்களாக இருக்க நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. செயலில் காட்டுங்கள். நீங்கள் எந்த நாட்டின் குடியுரிமையை பெற்றிருக்கிறீர்கள்? நீங்கள் எந்தெந்த அதிகாரிகளின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கிறீர்கள்? ஆழமான ஆராய்ச்சிக்கு மார்க்கு 12:13-17 வரை, 1 கொரிந்தியர் 14:33, 1 பேதுரு 2:13-15 வசனங்கள். ஆமேன்.